அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கும். நாம் எல்லாம் ஒரு நாள் நம் படைத்தமிழிடம் திரும்பிச் செல்ல வேண்டியவர்கள். நூற்றாண்டுகளுக்கு மேலாக கல்ஹின்னை முஸ்லிம் மையவாடி நம் தந்தைகள், தாய்மார்கள், பாட்டி, தாத்தாக்கள் மற்றும் அன்புக்குரியவர்களின் இறுதி ஓய்வு இடமாக இருந்து வருகிறது. இது சிந்தனைக்கான இடம், இது துவா செய்யும் இடம், மரியாதை காக்கப்படும் இடம். இன்று நமது மையவாடியில் மிக கடுமையான இடப்பற்றாக்குறை எதிர்கொள்ளப்படுகின்றது. நிலப்பரப்பு குறைவால் 3 ஆண்டுகளுக்கு குறைவான காலத்திலேயே மையவாடிகளில் கபர்கள் மீண்டும் பயன்படுத்தப்படுகின்றன. இது குடும்பங்களுக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்துகின்றது. இஸ்லாத்தில் நாம் மறைந்தவர்களின் மரியாதை செய்கின்றோம், அவர்களின் ஓய்வு இடத்தை பாதுகாக்கின்றோம், அவர்களின் கண்ணியத்தை நிலைநிறுத்துகின்றோம். இவ்வளவு விரைவில் கபர்கள் மீண்டும் பயன்படுத்தப்படுவது எந்த குடும்பமும் விரும்பாத ஒன்று. இப்போது நமது சமூகம் ஒரு அவசர பொறுப்பை எதிர்கொள்கின்றது. மறைந்தவர்களின் கண்ணியத்தை பாதுகாக்கவும் நீண்டகால நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் பள்ளிவாசல் நிர்வாகம் கபர்ஸ்தான்கள் விரிவாக்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தில் அடங்குபவை 200 புதிய கபர்களுக்கு இடவசதிகள், தாங்கு சுவர்கள் மற்றும் எல்லை சுவர்கள் அமைத்தல், வருகையாளர்களுக்கான வாகன நிறுத்துமிடம். இந்த விரிவாக்கம் எதிர்கால தலைமுறைகளுக்கும் உரிய மரியாதையுடன் அடக்கம் செய்யும் வசதியையும் உறுதி செய்யும். மொத்த செலவு 57 மில்லியன் இலங்கை ரூபாய், சுமார் 1,40,000 பவுன்கள். ஒவ்வொரு கபர்களையும் அமைக்க சுமார் 700 பவுன்கள் செலவாகின்றது. உங்கள் பங்களிப்பு சிறியதாக இருந்தாலும் இந்த இலக்கை எட்ட உதவி செய்யவும். இது ஒரு கட்டுமான திட்டம் மட்டுமல்ல, இது ஒரு சதக்கத்துல் ஜாரியா, தொடர்ச்சியான நன்மையை தரும் ஒரு விடயமாகும். அங்கு அடக்கம் செய்யப்படும் ஒவ்வொரு நபருக்கும், அங்கு வருகை தருபவர்கள் செய்யும் ஒவ்வொரு துவாக்களுக்கும், ஒவ்வொரு சிந்தனை தருணத்திற்கும் அதன் நன்மையில் நீங்கள் பங்கு பெறுவீர்கள். நாம் அல்லாஹ்விடம் திரும்பிச் சென்ற பின்னரும் அந்த நன்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதைவிட சிறந்த பாரம்பரியம் எது? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்கள் பங்களிப்புகளை ஏற்று உங்களுக்கு அளவற்ற நன்மைகளை வழங்குவானாக.